யார் கோமலேசம் போட்டிருக்கா? ஏண்டா உனக்கு என்னாச்சு? யார் கோமலேசம் போட்டிருக்கா? கோமாளி வேஷம் யாரோ நான் தான் போட்டிருக்கிறேன். நீ தானே போட்டிருக்க? இல்ல இல்ல, நீ எப்படி சேர்ல உட்காந்துருந்த? சேர்ல எப்படி உட்காந்துருந்த? பலவரமா அவன் உட்காந்து பாத்தீங்களா? அவன் எதிர்த்து நீ பாத்தீங்களா? மகாராஜா கூப்பிடுறாரு, வாடா நிறுத்து விடுறேன். புத்தகத்தோட ஓட்டிட்டு சேர் ரேஸ் வச்சு ஆமா கரெக்டா இருக்கு. சேரதான் சூத்துக்கு கம்மு போட்டு ஒட்டிட்டாங்க. கம்மு போட்டு ஒட்டிட்டாங்க. யாரு கோமலேசம் போட்டிருக்க? கோமாளி வேஷம் நான் தான் போட்டிருக்கிறேன். நீ தானே போட்டிருக்க? ஆமா. அப்புறம் எதுக்கு எங்களை திருத்த அடி வாங்க வைக்கிற? ஓ, கோமாளி வேஷக்காரன் தான் அடி வாங்கணும். ஆமா. நீங்களும் அடி வாங்க மாட்டீங்க. சத்தியமா சத்தியமா அடி வாங்க மாட்டோம். ஒரு அடி வாங்க மாட்டோம். காலையில விடிஞ்சா நான் ஒருத்த மட்டுமா சம்பளம் வாங்குறேன்? இல்ல, செட்லுக்கு 15 பேர் சம்பளம் வாங்குறீங்கல்ல? ஆமா. அடி வாங்குன்றா தாய் வலி வலிக்குதுனா? வலிக்குதா? உன் பொச்சுக்குள்ள வலிக்காதுடா தம்பி. உனக்கு பொச்சா இருந்தாலும் வலிக்குது. அதெல்லாம் பெருத்து போய் கிடக்குது பொச்செல்லாம். எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா. என்னடா ஓய் வந்துட்டு போறது யாருன்னு நினைக்கிறீங்க? டேய் ஓய் யாரு? ஏண்டா நான் யாரு? யாரு? எப்பேர்பட்டவன்? எப்பேர்பட்டாளு? வீரதீரம் என்ன தெரியாம? உங்களோட வீரதீரம் என்ன? அப்பேர்பட்ட வீரதீரம் என்ன? என்ன வீரதீரம்? அப்பேர்பட்ட அடிச்சு போட்டு போயிட்டாலே. டேய் அடி போய். ஐயோ சின்ன கொண்டு போறேன். பொறுமையா இரு. நான் கோவக்காரன்டா. பிரஷர் மாதிரி போடாச்சா? போடாச்சுடா. அப்ப பொறுமையா இரு. அடி போய். ஆர்பால கை வைக்க. பட்டாஸ் பட்டாஸ் கிளப்பிடுவனா வெச்சு. நான் சொல்றது கேளல, கொஞ்சம் பொறுமையா இரு. நாளை ஏறன ஜெயில இறங்கன பெயில். போட்டா ஓட்ட ரயில் தான். ஏய் நீ தடுத்துக்கறடா. நீனா அவளதான் நான் வெச்சுக்கோ. ஆறு மேல கை வைக்கறடா. குஞ்சு பண்றாங்கடா. இதான் தடுத்துக்கறேன். ஏண்டா நீ பாடு இழுத்து பிடிக்காம இருக்கறியே, உள்ள போனா அண்ணனே ஓடி போட மாட்டாங்க. ஏனா நான் தான் சொல்லிட்டு இருக்கல, நீ பாடு வெறிய கோவம் அந்த மாதிரி டேய் டேய்னா அப்புறம் என்ன பண்றது? பிடிக்கிற தைரியத்துல தான் போறது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வீரம் இல்லையே. வருவாரா? ஆமா கூப்பிடுறா சாமி பாலாச்சா. அடடா
நாட்டுக்கு நாடு மகாநாடு. என்ன நாடு? அவர் என்னமோ சொன்னாரு. என்ன நாடு? இன்னைக்கு மங்களார்கிழமை. நாட்டுக்கு நாடு மகாநாடு. நாடு மகாநாடு. பேரு புகழ்பெற்ற அழகு பொன்னாடு. பொன்னாடு. நாட்டுடைய பெயர் என்ன? ஹைதராபாத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய சேந்தமங்கலம் பிரிவு ரோடு. சேந்தமங்கலம் பிரிவு ரோடு என்றாலே சம்பளத்துக்கு அங்கதான் போகணும். என்ன சொல்ற? சேந்தமங்கலம் சம்பளத்துக்கு அங்க போகணுங்கிறான். சேந்தமங்கலம் தான் சொன்னாங்க. பைத்தியக்காரனே ஏங்க இன்று வைத்தக்கூடிய இன்று என்ன ஊர் தெரியுமாடா? ரெண்டு ஆட்ல காது வச்சு பல்லக்காபாளையம் ஊராட்சி படிச்சுங்க. என்னடா படிச்ச? அதுல எழுதிக்கிறது படிச்சேன். என்ன எழுதிருக்குது? அதுல எழுதிருக்கிறது படிச்சேன். நன்றாக உத்துப்பார். 78 பக்கத்துல பாரு. அது தெரியுதா? மாமா மாமா உங்க பேக்ல போற அந்த பூக்கள் இருக்கு பாரு. பூக்கள் சரி தூரமா வச்சு படி. சரிங்க. மேல் தூரம் படி. இப்ப படிக்கிற பாருங்க. அருமையா தெரியுது பாருங்க. படி படி படி. படிக்குது தெரியும். இப்ப படிக்கிற பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு குரத்தி. அப்படி போடு. அவள 4 பேர் துரத்தி. மூளையில நிறுத்தி. மகாராஜா உட்டாம்பறா புளிச்சி. மொத்தம் 4 பேர் துரத்தி போறாங்களா? என்னடா டேய் நன்றா குத்துப்பா. திருப்பி படி. இன்னும் பல்லக்காபாளையம் ஊராட்சியின் சார்பாக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 78வது ஆமா பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அமராபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பி தங்கமணி அவர்கள், திரு அருணா அவர்கள், என் பழனிசாமி அவர்கள், மாவட்ட இணை செயலாளர் இன்னும் நெசவாளர் அணி திரு பி.சி. தங்கராஜ் அவர்கள், ஒன்றிய செயலாளர் விவசாய அணி மற்றும் பல்லக்காபாளையம் அதிமுக ஊராட்சி மன்ற கழகம் நான் வந்திருக்கும் பொழுது என்னுடைய பெயர் என்ன? மன்னன் துரியோதனன். சரித்திரம் பிடித்த மாவனாக விளங்கக்கூடிய தனரேக பிடித்தவன், யாருக்கும் சிரமணங்காத 56 தேசத்துக்கும் ஏக சக்கரவர்த்தியாக விளங்கக்கூடிய மன்னன் துரியோதனன் எனது பெயரோ துரியோதனன். தங்களுடைய பெயர் துரியோதனனாக நான் இருந்தாலும் துரியோதனை பெற்றெடுத்த ஆயார் தந்தையா. அருமையான பேருங்க. அப்பா பேரு அருமையான பேரு. அம்மா பேரா அருமையான பேருங்க. இந்த மாதிரி பேர் ரேஷன் வச்சுக்கீங்களா?
கவலா மகாராஜா பேர் அரசனாக விளங்கக்கூடிய என் தந்தையாரோ திருதராஷ்டிரன், என் தாயோ காந்தாரி அம்மை. ஓ தாயாரோ காட்டேரி அம்மா. காட்டேரிடா, காந்தாரி. தாயார் காந்தாரி. காந்தாரி அம்மக்கும் தந்தையார் திருநாட்டியன். நாங்கள் சரியாக எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? எத்தனை பேரு? சரியாக 100 பிள்ளைகள் பிறந்தோம். சுகமாக அம்மாக்கு எந்த ஒரு உடன் இருக்கிறாங்க. சாமி நம்ம அம்மா 100 பேருக்கு பெற்றெடுத்தால் மக்களை பத்த மகராசி. ஆமா, இது நோய் நொடி எதுவுமே இல்லதானே? சிறப்பாக இருக்கின்றார். ஏங்க 100 பேரு பெற்றெடுத்தாலே நம்ம அம்மா சாமான சிறுசா பெருசா? என்ன கேட்ட? அம்மா சாமான சிறுசா பெருசா? பெருசு பெருசு. ஆமா, அம்மா சாமான பெருசா? பெருசடா. என்ன சொல்ற நீ? அவங்க அம்மா சாமான பெருசா? ஆமா, உண்மைதான் சொல்றேன். அதானே. எப்படி சொல்ற? எங்க வீட்டுல எங்க சாமான சிறுசு தாங்க. என்ன சொல்ற? நாங்க 2 பேரு சோறாக்கு திங்கிற மாதிரி சின்ன குக்கர் இருந்தா போதும். அதுல சோறு கொஞ்சமா வச்சுக்கோங்க. நம்ம 100 பேருக்கு பெத்தெடுத்தானே பெரிய பெரிய குப்பரை. அதான் அம்மா சாமான சிறுசா பெருசா? பெருசடா, பெருசு 100 பேருக்கு. சரி. எப்படி? ஏன் சாமி நீங்க அதுல மூத்தவன்? நான் முதல்வனாக பிறந்தவன், மூத்தவனாக விளங்கக்கூடிய மன்னன் துரியோதன் முதல் விகிடன் வரை சரியாக 99 பேர்கள். ஒரே ஒரு பெண் குழந்தை, என் தங்கையோ திருச்சடை. இப்படி சொல்லக்கூடிய 100 பிள்ளைகள் பிறந்தோம். சரிங்க. என் தந்தையாகிய திருதராஷ்டிரனுக்கு 100 பிள்ளையா இருந்தாலும் என் தந்தையாரோ 3 பேர்கள். யார் யாரு? திருதராஷ்டிரன் என் தந்தை, இரண்டாவது தந்தையாகிய பாண்டுராஜன், மூன்றாவது விதுர மகாராஜன். இப்படி 3 இருந்தாலும் என் சித்தப்பாக்கோ 5 பிள்ளைகள். 5 பேரு, 5 பஞ்ச பாண்டவர்கள். சரிங்க. தருமன், பீமன், விஜய், நகுல, சகாதேவர்கள். இப்படி 5 இருந்துட்டாலும் நாங்கள் 100 பேர் இருந்துட்டாலும் அவங்களோ சித்தப்பா பிள்ளைகள், நீங்க நாங்க பெரியப்பா பிள்ளைங்க. இப்படி சித்தப்பா முட்டாளும் பெரியப்பா முட்டாள் இருந்தாலும் யாரோ ஏதோ முட்டாள் இருந்தாலும் பெரியப்பா பெரியப்பா முட்டாரும் சித்தப்பா முட்டாரும் இப்படி நாங்கள் அண்ணன் தம்பியா இருந்தாலும் 5 வயதுனா அண்ணன் தம்பி, 5 வயசு அண்ணன் தம்பி, 10 வயதான உடனே பங்காளிகள். இப்பொழுது பங்காளியாக இருந்தாலும் இப்போ எங்களுக்கு பகையானது ஏற்பட்டது. ஏங்க பங்காளியாக இருந்தீங்க, இப்ப எப்படி திடீர்னு பகை வந்துச்சு? சின்ன சிறு வயதுல பள்ளிக்கு செல்ல வேண்டியது, பாடங்களை தரிட்டு வர வேண்டியது. ஒரு நாள் விடுமுறை, அந்த விடுமுறை நாள் விளையாடுவது. முதல் முதலாக 105 பாடல்களும் நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். முதல் விளையாட்டு என்னது? பந்து விளையாட்டு விளையாடணும். பந்து. ஆமா, இந்த பந்து விளையாட்டுல அந்த பாண்டவர் 5 இருந்தார்களே, யார்? என் சித்தப்பா பிள்ளைங்க. அவங்களே ஜெயம் பெற்றார்கள். நாங்கள் 100 பேரும் தோல்வி பெற்று விட்டோம். நீங்க 100 பேர் தோத்துட்டீங்க. சரி, ஏண்டா 5 ஜெயம் பெற்றார், 100 பேர் தோல்வி பெற்றோம். சரி, விளையாட்டு போகட்டும். கயிறுக்கும் போட்டி விளையாடினோம். அதுலயும் பார்த்தாயா, இந்த பாண்டவராகிய 5 ஜெயம் பெற்றார்கள், கௌரவர்கள் தோல்வி பெற்றார்கள். பார்த்து இவங்களை சும்மா விடக்கூடாது என்று சொல்லி மனதிலே வஞ்சகத்தை வைத்து அப்பொழுதே வஞ்சகம் வச்சுட்டீங்க. என்று இருந்தாலும் சரி, இவங்களை வளர்ந்து விட்டா இன்னும் என்னென்னமோ செய்வாங்க என்று சொல்லி இவங்களை 1 2 3 4 ஏராளமான வஞ்சகம் செய்து இந்த பாண்டவரை கொல்ல வேண்டும், பாதி சாம்ராஜ்யம் ஆள வேண்டும். ஆமா, 5 கொல்ல வேண்டும், உலகத்தின் நானே ஆள வேண்டும் என்று சொல்லி நேற்று தினத்திலே தந்திரமாக ஒரு மணிமண்டபம் ஒன்று உண்டு செய்து அந்த மணிமண்டபத்துக்கு விருந்துக்கு வா என்று நாங்கள் இதத்தை அனுப்பி தந்திரமாக பாண்டவர்களை வரவழைத்தேன். இவங்களை கொல்ல வேண்டுமே என்பதற்காக வேண்டி என்ன செய்து சூது பகடை ஆனதாடினோம். எப்படி? சூது பகடை சொக்கட்டம் ஆடினோம். இந்த ஆட்டத்துல ஒரு ஆட்டம் விளையாடுவதா இருந்தா அதுல ஒரு விறுவிறுப்பு வேணும், ஒரு கிளுகிளுப்பு வேணும், ஒரு சுறுசுறுப்பு வேணும். எப்படி? நம்பமா இருக்கக்கூடாது. ஆமா, விருந்துக்கு வரவழைத்து அந்த பாண்டவரை சூது பகடையாடினோம். அந்த சூது பகடையில ஒரு விளையாட்டுல சுறுசுறுப்பா வேணுமே அப்படி என்று சொல்லி, அதாவது சாதம் செய்வதற்கு நேரம் தாமமா இருக்கிறது, இந்த பொழுதானது போக வேண்டும், அதுக்காக பொழுதுபோக்குக்காக ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுவோம் அப்படின்னு விளையாடினோம். மாமா அருகில் இருந்தார், ஜெகனி மாமா. அப்பொழுது
பகடையானது விளையாட பொழுது அதுல முதல்ல என்ன விழுந்தது? என்னங்க? தாயமானது விழுந்தது. சரி. எப்படி தாயம் விழுந்துச்சு? தாய பாண்டவர் தர்மராகப்பட்டவன் பகடையாடும் போது தாயம் இருந்தது. பார்த்தார் என் மாமன் இந்த பாண்டவர் ஜெயம் பெற்றுவார் என்று சொல்லி தந்திரம் சூழ்ச்சியாக இந்த விளையாட்டு பிள்ளையாராகட்டமா போட்டு போ. சாமிக்கு இன்னும் விளையாடுனா சாமிக்கு ஒரு ஆட்டம் சாமிக்கா போட்டோம். இப்போ விளையாடுறது முதல் வச்சுக்கலாம். சரிங்க. அப்படின்னு சொல்லி சந்திரமாதி இரண்டாவது, அதாவது நான் விளையாடினேன். சரிங்க. தாயம் என்று சொன்னேன். அப்படி தாயமாக விழுந்தது. இரண்டாவது இப்படி அவர் 5 என்று கேட்டார். 5 விழுந்தது. 12 கேட்டேன், 12 விழுந்தது. இப்படி விளையாட்டில் இருவருக்கும் மாறி மாறி விளையாடி கொண்டிருந்தோம். ஆட்டத்துல ஒரு கிளுகிழப்பு இல்லையே. அதாவது சர்வசாதாரணமா விளையாடக்கூடாது. ஏதாவது ஒன்று, அதாவது அதை வைத்து விளையாட வேண்டும். பந்தயம் வச்சு விளையாடணும். பந்தயம் ஒன்று வைத்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி நாடு நகரத்தை வைத்து விளையாடணும். சரி. பாண்டவன் நாடு, அதாவது இந்திரபுரத்தை நாடு கொண்டு போய் வைத்து பகடியானதை ஆடணும். அப்பொழுது என்னன்னா அவங்க தோல்வி பெற்றாங்க. சரிங்க. அப்ப நாடு யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு, எனக்கே சொந்தம். இப்படி உப்பு சட்டி வரியோடு நாடு நகரம் அவனது செங்கோல் ஐவரும் முதல் கொண்டு அருங்கிலை பாஞ்சாலை கொண்டு எடுத்துட்டு போ, நாங்க பேசணும். இப்படி நாங்கள் பகடையாடி இந்த பாண்டவனை எங்கே ஒட்டி வைத்தோம்? தோல்வி பெற்ற பாண்டவர் நாட்டுக்காக பிறந்தவன், இந்த சொத்துக்காக பிறந்தவன், இந்த மண்ணுக்காக பிறந்தவன். இந்த மண்ணு ஒரே உருண்டையாக்கி நான் அப்படியே தொண்டக்குழி விக்கி செத்தான சேவன ஒழிய இந்த பாண்டவருக்கு நாடு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இவங்களை என்ன செஞ்சீங்க? ஓட்டி வைத்தேன். வனவாசம் ஓட்டி வச்சீங்க. 12 வருமாசம், ஓராண்டு 5வது மாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதிநாடு பெறுகிறேன் நான் சொல்லல. சரிங்க. அமர்ந்திருக்கக்கூடிய குரு பெரியவர் சொன்னா இந்த கட்டளைக்கு இணங்க பாண்டவர்கள் சென்றவர்கள் ஒவ்வொரு வனமா நானும் சுத்தி வந்துட்டேன். சரிங்க. நேரா இங்கிருந்து போய் இப்படி வந்துட்டேன். அப்ப சுத்தி வந்துட்டீங்க. எப்படி வந்து 1வது சூரியவனம், 2வது ராமர் சிவனம், 3வது முருக்குமாரி சிவனம், 4வது காலமாரி சிவனம், 5வது சைந்தவனம், 6வது காமத்தியன் பருவதம், 7வது கந்தர பருவதம், 8வது குரும சிவனம், 9வது ரோமர சிவனம், 10வது பாலைவனம். அதோ ஊக்கிரிவனம். அது ஊக்கிரிவனம். என்ன வனம்? ஊக்கிரிவனம் இல்லைங்க, ஊக்கிரிவனம். ஊக்கிரிவனத்துல இப்ப நீ வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாண்டவர் செத்தாரா பிழைத்தாரா சேதி அறிவில்லை. அறியல. இன்னும் எங்கடா போய் பாக்குறது? அப்படியா? மதிப்புக்கு வேண்டாம். அப்படி உடனடியாக இந்த பாண்டவர் எப்படியாவது கொல்லணும். இந்த கொன்று நானே இவனுக்கு ஆள வேண்டும். பாண்டவரை கொல்ல வேண்டும், பாதி சாம்ராஜ்யம் ஆள வேண்டும். புறப்படுகிறேன். என் மாமனை பார்க்க வேண்டும்.
பொற்படி பாதத்துக்காக வேண்டி முள்ளிகிரபாத்தி கோங்க மனோரம் சொல்லக்கூடிய எல்லாம் கொண்டு வந்து பாதத்தை சேவித்தேன் மாமா. துரியோதனா மாமா, என் பாதம் பணிந்தபடியால் 56 தேசத்துக்கும் ஏன் மன்னனாய் வாழ்ந்திருப்பார். இருந்தாலும் மாமா, மந்திரிகளை விட்டு அரண்மனையில இருந்த அரசபைக்கு அழைத்த காரணம் என்ன? மாமா, இந்த ராஜ சபைக்கு நான் வரவழைத்த செய்தி இருக்கிறேமா? என்ன செய்தி? இதோ அந்த பாவியாகிய பாண்டவரை ஓட்டி வைத்தோ வனவாசம், செத்தாரா பிழைத்தாரா செய்தி அறிவில்லை. சரி, அந்த பாண்டவரை கொண்டு பாதி சாம்ராஜ்யம் ஆள வேண்டும், ஐவரை கொண்டு உலகத்தை ஆள வேண்டும். ஒன்றும் செய்தி புரியவில்லை மாமா. அப்படியா? காலெல்லாம் நோகுது, படுத்தான் நெற்றி வருவது இன்றைய வரமாட்டேங்குது. ஏன்னா ஒரே கவலையா இருக்குது. கவலை என்ன கவலை? இதோ பாண்டவர் சாகவில்லையே அப்படி என்று பெருத்த ஒரு கவலையா இருக்கிறது மாமா. கவலைப்படாதே, பாண்டவர் ஒருபோதும் சாக மாட்டார்கள். ஏனென்றால் பாண்டவர் பக்கம் வந்த கண்ணன் இருக்கின்றான். ஆயனருக்கு அர்ஜுனன் இல்லை, ஐவர் இல்லை என்றால் அந்த ஆயன் இல்லை, ஆயன் இல்லை என்றால் அந்த ஐவரும் இல்லை. அதனால அந்த ஆயன் இருக்கும் வரை, அந்த எம்பெருமான் கண்ணன் இருக்கும் வரை பாண்டவரை கொல்ல முடியாது. ஆமா, அதனால அப்படி இருந்தாலும் பாண்டவர் வனத்துக்கு சென்றாங்க. பாண்டவர் வனத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய அரசபைக்கு வந்து யாரும் சொல்லல. எல்லாம் வீதியில பேசிட்டு போறாங்க, அரண்மனைக்கு வெளியில பேசுறாங்க, அரசபைக்கு வந்து யாரும் பேசல. பாண்டவர் யாரும் தெரியல. கானகத்துல அடுப்புகள் கூட்டி சாதம் செஞ்சு சாப்பிடுறாங்கன்னு சொன்னாதான் தெரியுது. அரசபைக்கு வந்து சொல்லல. அரசபைக்கு வந்து சொன்னா நாம போய் பாண்டவரை சந்தித்து விடுவோம், மீண்டும் வனவாசம் ஓட்டுவோம் என்று சொல்லி யாரு அரசபைக்கு வர்றதில்ல. அதனால இப்ப நாம வனத்துக்கு போகணும். எப்படி போவது? மரியாதையா பேசுறா. சாமி, நமது நாட்டில் நாங்கள் தான் பெருங்குடி மக்கள். பெருங்குடி மக்கள் இவர்தான் பெருங்குடிங்க, சரியான குடிங்க. ஆமா, எங்களுக்கு ஒரு பெருத்து குறைங்க. இந்த நாட்டு விட்டு நாங்க அடுத்த நாடு போய் நாங்க ஏதோ வயிற்று கழுவிக்கிறோங்க. என்ன காரணம்? இந்த நாட்டை விட்டு அந்நிய நாடு போவதற்கு என்ன காரணம்? அது இவராருங்க, என் மாமா சகுனி மாமா. ஆமா, வணக்கம் வணக்கங்க. சகுனி மாமா வேற. இவர் என்ன காட்டுக்குள்ள பெருக்கா பிடிக்கிற மாதிரி இருக்கு. மந்திரம் தந்திரம் தெரியும், பெருக்கா பிடிக்கிறவர்கள் பிட்லி பெட்டியா வாடுறா. கூடு விட்டு கூடு பாய் மூஞ்ச பாருங்க, பிட்லி பெட்டியா வந்து கொண்டு கூடு விட்டு கூடு பாய். நீ ஊடு விட்டு ஊடு பாயறனால பிள்ளைங்க தூக்கறதுக்கு வந்திருக்கிறேன். அந்த சோகத்தை எப்படிங்க என் வாயால சொல்றது? எப்படிங்க சொல்லாம இருக்கிறது? எனக்கு எங்க அவளுக்கு தெரியுமா சாமி? சொல்லுப்பா. நான் சொல்ல மாட்டேன், விட மாட்டாங்க. நான் சொல்லுவேன். சொல்றேன் சாமி, நான் கொஞ்சமா காடு வச்சிருந்தேங்க. ஒரு 2 ஏக்கரை 3 ஏக்கரை காடு வச்சிருந்தேங்க. 2 ஏக்கரை காடு வச்சிருக்கேன். 2 ஏக்கரை காடு வச்சிருக்கேன். சரி,
அந்த 2 ஏக்கரை காட்டுலீங்க வெள்ளாம் பண்ணு சொல்றோம் மனசு இடப்படுத்திட்டு சொல்லு குடுக்குறேன் அழுவாம சொல்லு அவனை கூட கர்மம் ஏங்க அந்த காட்டுலீங்க வெள்ளாம பண்ணுங்க அந்த வெள்ளாம பண்ண பாருங்க அவரை போட்டங்க துவர முளைக்குது அவரை போட்டங்க உளுந்து முளைக்குதுங்க சரி துவர போட்டங்க உளுந்து முளைக்குதுங்க ஆமாங்க சோளம் போட்டு சாமி உளுந்து முளைக்குதுங்க என்னடா ஆச்சு போட்டாலும் உளுந்து முளைக்குது நெல்லு போட்டங்க உளுந்து முளைக்குதுங்க கடைசியாங்க உளுந்து போட்டங்க உளுந்து முளைக்குதுங்க என்னடா ஆச்சரியமா இருக்குது சாமி கேக்குறீங்க தூர போட்டா தூரதான் முளைக்கும், அவரை போட்டா அவ்வளவுதான் முளைக்கும். எப்படி உங்க காட்டுல மட்டும் என் காட்டுல மட்டுங்க அவரை போட்டா உளுந்து முளைக்குதுங்க. இது எப்படி முடியும்? கெட்டு கொண்டு வாங்கி அவரை போட்டா என்ன முளைக்கணும்? அவரை போட்டா என்ன முளைக்கணும்? அவர் தானே முளைக்கணும். இவன் காட்டுல மட்டும் எப்படி உளுந்து முளைக்குது? ஆமா, நெல்லு போட்டேன் உளுந்து முளைக்குது. எப்படா உளுந்து முளைக்கும்? கடைசி சோளம் போட்டேன் உளுந்து தான் முளைக்குது. சரி, உளுந்து போட்டியா இல்லையா? உளுந்து போட்டேனே. அது என்ன உளுந்து? உளுந்து தான் முளைக்குது. ஓ, பையன் எப்படி சொல்றான்? கடைசியா கடலக்காய் போட்டேன் அழகா முளைச்சிருக்கேன். உளுந்து முளைக்குது. இந்த பூமியில நீ எந்த வெள்ளாமாவது விதைச்சாலும் அது உளுந்து தாண்டா முளைக்கும். ஓ, இவர் முளைக்கும். பூமியில விழுந்தாதான் முளைக்கும். ஏய் அறிவாளி, என்னடே உளுந்து முளைக்கிறது உளுந்து முளைக்குது நீ பரதேச நாய, எது போட்டாலும் உளுந்து தாண்டா முளைக்கும். சாமி, அதனாலங்க என் காட்டுல வந்துங்க பெரிய பெரிய மிருகங்கள். என்னென்ன மிருகம்? மிருகங்கள் என்ன மிருகங்கள்? மிருகங்கள் பெரிய மிருகங்களா? பெரிய மிருகங்கள். என்னது? பெரிய மிருகங்கள். ஆமாங்க. என்னன்னு தெரியுங்களா? பூரா, பல்லி, கரப்பாம்பூச்சி, தேளு, கப்பகாய். இதெல்லாம் வந்துங்க என் வெள்ளாமே அட்டூழி பண்ணிட்டு கிடக்குதுங்க. ஊராம் பள்ளியில சரி கப்பை என்னடா பண்ணுது? அது அந்த லபக்கு 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 லபக்குன்னு வருமே கப்பகாய். அது உன என்னடா பண்ணிருது? அது வந்து சுருக்குன்னு சுண்ணில கடிக்கு வருதுன்னா தண்ணி கட்டும் போதா? சரி சரிங்க. அதனால சாமி சீக்கிரமாக நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்க எனக்கு தெரியாதுங்க. எங்களை கொன்னு அந்த விலங்குகளை காப்பாத்திருங்க. ஏங்க அது இல்லைங்க, விலங்குகளை கொண்டு எங்களை காப்பாத்துங்க. எங்களால விவசாயம் பண்ண முடியலைங்க. செஞ்ச விவசாய நிலங்கள் எல்லாம் அட்டூழியம் பண்ணது. நீங்க வனவிலங்குகளை வேட்டையாடினா நாங்க உயிரோடு இருப்போம், இல்லையா நாங்க அடுத்த நாடு போறோம். அந்நிய நாடு போக வேண்டாம். அரண்மனைக்கு போங்கள். அவருடைய மனைவியாகப்பட்ட பெருந்தூர் இருக்கிறார், அவரிடத்துல காசு பணத்தை வாங்கி விட்டு இங்கே இருங்கள், நாங்க வன வேட்டையாடி விட்டு தப்பு தப்பா சொல்லுங்க சாமி. நீங்க அரண்மனையில் இருங்க, நாங்க உடனடியாக வருகிறேன். வேட்டையாடி விட்டு வருகிறேன். போ சாமி, பிட்டில் மட்டும் இவர் வருவாரா? கேக்குறீங்க சொல்லு. சாமி, சட்டி ஒன்று வாங்குறது காசு இல்லைங்க. அது குடுத்தீங்கன்னா போய் 100 சைஸ் சட்டி வாங்கிட்டு சோறு தான் கொடுப்பாரு, ஜட்டிமா வாங்கி கொடுப்பாரு. சட்டி போல் ஜட்டி போடு. சரி, வேணுங்கிற சன்மானத்தை கொடுக்குறேன், காலையில் வாங்கிட்டு. உனக்கு 16 முழம் வேட்டி உள்ள இருக்குது, வெட்டி கோசி கட்டிக்கலாம். ஓ சரிங்க, சீக்கிரம் சென்று வா. மாமா, இதுதான் தக்கச்சாமியா. எப்படி என்றார், ஒரே கல்லில இரண்டமாக. மாமா, உனக்கு ஏதோ புத்தி கெட்டு போச்சா இல்லையா? என்ன இதோ துரியோதனன் பாண்டவரை கொல்ல வேண்டும் என்று என் மனதுல வஞ்சிகத்தோடு இருக்கிறேன். நீங்க போய் இந்த குடிமக்களை சொன்னாங்கன்னு அவங்க வேட்டையாடுறதுக்கு போய் சொல்றியா? போமாமா. துரியோதனா, இந்த இடத்துல தான் புத்தியை தீட்ட வேண்டும். தானகத்துக்கு சென்று வன விலங்குகளை தான் வேட்டையாடுவதாக இருக்க வேண்டும். ஆனால் கண் பார்வை எல்லாம் பாண்டவர் எங்கிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். பார்ப்போருக்கு வனவிலங்குகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறான் துரியோதனன் அப்படி என்று நினைப்பார். ஆனால் நம்மளுடைய கண் பார்வை பாண்டவரை பார்க்க வேண்டும். ஒரே கல்லில் இரண்டமாக. அதனால புறப்படு. ஆணைப்படை சேனைப்படை அனைத்தும் கூட்டிக் கொண்டு அண்ணன் தம்பி 102 பேரும் அழைத்து கொண்டு வா. உடனடியாக வனத்திற்கு போக வேண்டும். ஆமா, புறப்படு போகலாம். புறப்படுகிறேன். ஏமாவா நில்லுங்க என்று சொல்கிறாங்க. அரண்மனையில் ஏதோ சத்தம் வருகிறது. வா. இது யாருங்க அது? துரியோதனா, இருந்தாலும் காலத்திற்கு போகிறோம். வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்று தெரியாது. அதனால என்னுடைய மனைவியாகப்பட்ட என் மகளாகப்பட்ட பெருந்துரு அழைத்து ஒரு வாய் வார்த்தை பெற்றுவிட்டு போகலாம். உடனே புறப்படு போகலாம்.
பிள்ளை எருமையோ எருமை எங்க இருந்து பிடிச்சு வரீங்க? இதன் 20 குத்துறேன்.